ஏற்ற மாதிரி ஒரு குழுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ நாள் தான் நம்மளும் போய் ரோஸ் மில்க் கடையிலேயே வாங்கிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் வேற நீ வந்து வெளிலையும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக குயிக்காக எப்படி ரோஸ் மில்க் செய்யலான்னு பண்ணி பார்க்க போகிறேன். அதை உங்களுக்கும் காமிக்க போகிறேன். வாங்க போய் நம்ம ரோஸ் மில்க் செய்யலாம். ஆனால் ரோஸ் மில்க் செய்யறதுன்னா அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. நம்ம போய் கடையில் கொடுத்து 10 ரூபா ரோஸ் மில்க் கொடுக்கறதுக்கு வீட்டில் நம்மளே செஞ்சுட்டு போயிடலாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி மிக்சிலையோ எதுலேயும் போட்டு அடிக்கலாம் போகிறது கிடையாது. நம்ம அழகாக கையிலையே ஸ்பூன் வச்சே நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 ஹவர்கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு பால் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஐஸ் டியூப் போட போகிறதில்ல. எனக்கு ஐஸ் டியூப் போட்டால் பிடிக்காது. எனக்கு பால் கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால் நான் ஐஸ் டியூப் போட போகிறதில்ல. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்குவோம். ஒரு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் நல்லாவே ஸ்வீட் சாப்பிடுவேன். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்புறம் ரோஸ் எசன்ஸ், இது வந்து நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்துக்குங்க. ஒரு 3 ட்ராப் போட்டாலே போதும். இதுவே நல்ல கலராகும் பாருங்க. நான் ஒரு 3-4 ட்ராப்ஸ் தான் விட்டேன். அதுவே நல்ல ரோஸ் கலராக ஆயிடுச்சு. வந்து இதை நல்லா கலக்கிக்குவோம். சர்க்கரை கரையிறதுக்காக தான். எனக்கு வந்து பசும்பால் கிடைச்சதுனால நான் பசும்பால் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பாக்கெட் பால் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து மிக்சிலலாம் வச்சு அடிக்கணும், மிக்சியில் அடித்தா தான் ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து ஸ்பூன் வச்சே நம்ம வந்து அதாவது இந்த சர்க்கரை கரையிறதுக்காக தான் நம்ம மிக்சியில் விட்டு அடிக்கணும். அதை நம்ம 2 ஸ்பூன் இல்லாட்டி இப்படி கலக்குனாலே அது அழகாக கரைஞ்சிரும். ஸ்வீட் பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இது ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சுங்க. இதை போய் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவ்வளோதான், நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா, நான் இது கூட சப்ஜா சீட் போட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வெயிலுக்கு நிறையவே தண்ணி தாகம் எடுக்கும். சப்ஜா சீட் வந்து சேர்த்துக்கும் போது அந்த தண்ணி தாகம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு நமக்கு வந்து எடுக்காது. அதனால் உடம்பும் கூலிங்காக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த கிளாஸில் இதை ஊற்றிடலாம். வாவ், செம்மையான ரோஸ் மில்க் ரெடி. அது இந்த சப்ஜா சீடோட சாப்பிடி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான ரொம்பவே ஸ்வீட்டான ரொம்பவே டேஸ்டான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். செமையாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ ஈஸியாக செய்யக்கூடிய பொருளை நம்ம போய் வெளியில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.